T20 வேர்ல்ட் கப் சர்வதேச 2020 உலக கிண்ண கிரிக்கெட் தொடர் 2026 7ஆம் தேதி அதாவது நாளை மறுதினம் ஆரம்பமாக போகிறது. இம்முறை போட்டிகள் அத்தனையும் இந்திய மற்றும் இலங்கை மைதானங்களிலே இடம்பெறப் போகின்றன. இந்தியாவிலே 5 மைதானங்கள், இலங்கையில் 3 மைதானங்களில் தான் இந்த போட்டிகள் இடம்பெறப் போகின்றன. இந்திய மைதானங்களை பொறுத்தமட்டில் மும்பை வான்கடை மைதானம் இந்தியா பங்கேற்கும் முதலாவது போட்டியாக, அதாவது யுஎஸ்ஏக்கு எதிரான போட்டி கூட மும்பை வான்கடை மைதானத்தில் தான் இடம்பெறப் போகின்றது. அதை தவிர்த்து பார்க்கும்போது அகமதாபாத் மற்றும் டெல்லியிலே இந்தியா விளையாடுகின்ற போட்டிகள் இடம்பெறப் போகின்றன. ஏனைய 2 மைதானங்களாக இந்தியா மைதானங்களாக சென்னை சேப்பாக் மற்றும் கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானங்களிலும் போட்டிகள் இடம்பெறப் போகின்றன. ஆனால் முதல் சுற்றிலே அந்த 2 மைதானங்களில் இந்தியாவுக்கான போட்டிகள் இல்லை. எனவே அந்த ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கும். அங்கு இடம்பெறுகின்ற சூப்பர் 8 போட்டிகளிலாவது இந்தியா பங்கேற்குமா என்பதுதான் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இலங்கை மைதானங்களை பொறுத்தமட்டில் கண்டி பல்லேக்கல மைதானம், அங்குதான் இலங்கைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான போட்டி உள்ளிட்ட முக்கியமான போட்டிகள் இடம்பெறப் போகின்றன. அதை தவிர்த்து இலங்கையினுடைய ஆர் பிரேமதாச மைதானம் கொழும்பில் இருக்கின்றது. அந்த மைதானத்தில் தான் இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி 15ஆம் தேதி இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பாகிஸ்தான் தற்பொழுது அதிலே கலந்து கொள்ளப் போவது இல்லை, பங்கேற்க போவது இல்லை என்பதை தெரிவித்திருக்கின்றது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அது தொடர்பிலும் நாங்கள் பேசலாம். அடுத்த மைதானமாக எஸ்எஸ்சி மைதானம். இந்த எஸ்எஸ்சி மைதானத்தில் தான் இம்முறை உலக கிண்ணத்தினுடைய முதலாவது போட்டி இடம்பெறப் போகின்றது. அது காலை பொழுதில் இடம்பெறப் போகின்றது. நெதர்லாந்து பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி. இதுவரை மொத்தமாக அங்கு சர்வதேச போட்டிகளிலே டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள் 40க்கும் அதிகமாகவும், ஒருநாள் போட்டிகளை பொறுத்தமட்டில் 50க்கும் அதிகமாகவும் எஸ்எஸ்சி மைதானத்தில் இடம்பெற்றிருக்கின்றமை சிறப்பு. ஆனால் 20-20 போட்டிகளை பொறுத்தமட்டில் 2 சர்வதேச 20-20 போட்டிகள் மாத்திரம்தான் இந்த எஸ்எஸ்சி மைதானத்தில் இடம்பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அந்த 2 போட்டிகளிலும் இலங்கை விளையாடவில்லை. அத்தோடு இப்பொழுது ஃபிளட் லைட் பொருத்தப்பட்டு, அதாவது மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு முதல் தடவையாக பகலிரவு போட்டிகள் இந்த மைதானத்தில் இடம்பெறப் போகின்றமை சிறப்பு. 1.7 பில்லியனுக்கும் அதிகமான தொகையில் செலவிடப்பட்டு அண்மையில் இந்த எஸ்எஸ்சி மைதானத்தினுடைய நிகழ்வுகள் போட்டி அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இங்கும் 5 போட்டிகள், முதல் சுற்று போட்டிகள் இடம்பெறப் போகின்றன. ஆனால் அந்த 5 போட்டிகளிலும் இலங்கைக்கான போட்டி ஒன்று கூட எஸ்எஸ்சி மைதானத்தில் இல்லை. இன்னொரு விஷயம், எஸ்எஸ்சி மைதானத்தில் இலங்கைக்கான போட்டிகள் இல்லை. அதை தவிர்த்து இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையினுடைய தலைமை காரியாலயம் இருப்பதும் அங்குதான். இது 10வது சர்வதேச 2020 உலக கிண்ண கிரிக்கெட் தொடர். 2005ஆம் ஆண்டு தான் கிரிக்கெட்டை பொறுத்தமட்டில் சர்வதேச கிரிக்கெட்டிலே முதல் தடவையாக 20-20 போட்டி விளையாடப்பட்டிருந்தது 2005ஆம் ஆண்டு. அதன் பின்னர் 2 வருடங்களில், அதாவது 2007ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக 20-20 போட்டிகளுக்கான சர்வதேச உலக கிண்ண கிரிக்கெட் தொடர் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முதலாவது தொடர் தென்னாப்பிரிக்காவில் இடம்பெற்றிருந்தது. அந்த தொடரிலே இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தது. மகேந்திர சிங் தோனியின் தலைமையில் கிண்ணத்தை வென்றது, சாம்பியன் ஆகியிருந்தது. இந்தியா இதுவரை மொத்தமாக 2 சந்தர்ப்பங்களிலும், இங்கிலாந்து 2 சந்தர்ப்பங்களிலும், அதே போன்று மேற்கிந்திய தீவுகள் 2 சந்தர்ப்பங்களிலும் சாம்பியன் ஆகியிருக்கக்கூடிய அணிகளாக இருக்கின்றன. இலங்கை, பாகிஸ்தான் மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் தலா ஒவ்வொரு முறை சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கக்கூடிய அணிகள். நியூசிலாந்தும் தென்னாப்பிரிக்காவும் இதுவரை உலக கிண்ண 20-20 தொடரில் சாம்பியன் பட்டத்தை வெல்லாத அணிகள் என்று சொல்லலாம். ஆனால் எப்பவுமே ஃபார்முலா இருக்கக்கூடிய அணிகள் அவை 2. இம்முறை பொறுத்திருந்து பார்க்கலாம். குறிப்பாக இம்முறை போட்டிகளை பொறுத்த மட்டில் 10வது உலக கிண்ண 20-20 தொடராக இடம்பெறப் போகின்றது. மொத்தமாக 20 அணிகள் பங்கேற்க போகின்றன. 4 பிரிவுகளில், குறிப்பாக ஒவ்வொரு பிரிவிலுமே 5 அணிகள் என மொத்தமாக 4 பிரிவுகளில் அணிகள் உள்வாங்கப்பட்டு போட்டிகள் இடம்பெறப் போகின்றன. முதல் சுற்றிலே ஒரு அணி குறைந்தது 4 போட்டிகளில் விளையாட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அதிலே ஒவ்வொரு பிரிவிலுமே தலா 2 அணிகள் என மொத்தமாக 8 அணிகள் சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறும். அதன் பின்னர் அரையிறுதி போட்டிகள், பின்னர் இறுதி போட்டி என இந்த தொடர் சிறப்பாக விறுவிறுப்பாக இடம்பெறும் என்பது எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. இதிலே பங்கேற்றிருந்த அணிகளை பொறுத்தமட்டில் பங்களாதேஷ் அணிக்கு பதிலாக இப்பொழுது ஸ்காட்லாந்து அணி உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. காரணம் உங்களுக்கு தெரியும், இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையிலான ஒரு முருகல் நிலைமை. குறிப்பாக இந்தியாவுக்கு எதிராக பங்களாதேஷ் அதிருப்தியை வெளியிட்டிருந்த காரணங்கள் இருக்கின்றன. பங்களாதேஷினுடைய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறி இருந்த போது இந்தியாவிலே அவர் தஞ்சம் அடைந்திருக்கின்றார். அவரை விடுவிக்குமாறு போராளிகள் தொடர்ச்சியாக
ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வந்திருந்தார்கள். ஆனால் அதற்கு பதில் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அது மாத்திரமல்லாமல் பங்களாதேஷிலே இந்த இந்துக்களுக்கு எதிரான தாக்குதல் தொடர்ச்சியாக சித்திரவதைக்குள் வாங்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சில சம்பவங்கள், இந்து மக்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் பதிவாகியிருந்தன. இதற்கும் உலக நாடுகளில் குறிப்பாக இந்தியா அதிருப்தியை வெளியிட்டிருந்தது. அந்த தருணத்தில் IPL போட்டிகளின் போது ஏலம் எடுக்கப்பட்ட வீரராக முன்பு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடியிருந்த பங்களாதேஷ் அணியினுடைய வேகப்பந்து வீச்சாளர் முஸ்தபிசுர் ரஹ்மான் கொல்கத்தா அணிக்காக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் ஏலத்திலே. ஆனால் அவர் விளையாடக்கூடாது என்று அங்க இருக்கக்கூடிய பங்களாதேஷுக்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் அத்தனையுமே சொல்ல அங்க அந்த அணியிலிருந்து அவர் நீக்கப்பட்டிருந்தார். எனவே அவ்வாறு இருக்கும் போது IPL போட்டிகளிலே பங்களாதேஷ் வீரருக்கு வாய்ப்பு அளிக்கப்படாவிட்டால் அவர்கள் இந்தியாவுக்கு சென்று 2020 உலக கிண்ண போட்டிகளில் விளையாட மாட்டார்கள் என்று பங்களாதேஷினுடைய தரப்பு தெரிவித்திருந்தது. அரசாங்கமாக இருக்கலாம், பங்களாதேஷ் கிரிக்கெட் கட்டுப்பாடு சபையாக இருக்கலாம். இவ்வாறு அறிக்கையை வெளியிட்டதன் பின்னர் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருந்த ICCக்கும் பங்களாதேஷ் கிரிக்கெட்டுக்கும் இதற்கிடையில் இறுதியாக எடுக்கப்பட்ட முடிவுதான் இலங்கையில் போட்டி வைத்தால் நாங்கள் விளையாடுகின்றோம், இந்தியாவுக்கு சென்று நாங்கள் போட்டிகளில் விளையாட மாட்டோம் என்று பங்களாதேஷ் சொல்ல பங்களாதேஷுக்கு பதிலாக ஸ்காட்லாந்து புதிய அணியாக விளையாடுவதற்கு இணைக்கப்பட்டிருந்தது இங்கு சொல்லப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. பங்களாதேஷுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் குரல் கொடுத்தது. ஏற்கனவே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான முருகல் நிலைமைக்கு மத்தியில் பங்களாதேஷுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் குரல் கொடுத்திருந்தது. பங்களாதேஷுக்கான நிலைமை என்பது பங்களாதேஷ் ஏற்கனவே, அதாவது போட்டிகள் அத்தனையும் அட்டவணைப்படுத்தப்படுவதற்கு முன்னர் இவ்வாறான ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தால் ICC அதற்கேற்ற மாதிரியான முடிவுகளை எடுத்திருக்கும். ஆனால் போட்டிகள் அட்டவணைப்படுத்தப்பட்டு அத்தனை தீர்மானங்களும் எடுக்கப்பட்டதன் பின்னர் பங்களாதேஷினுடைய இந்த தீர்மானம் தான் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்றாக மாறியிருந்தது. பாகிஸ்தானும் கூறியிருந்தார்கள், பாகிஸ்தான் அரசாங்கம், பாகிஸ்தான் கிரிக்கெட் இந்தியாவுக்கு சென்று விளையாட மாட்டோம் என்று அதனை ஏற்றுக்கொண்டிருந்தது ICC. அதற்கேற்ற மாதிரி அத்தனை போட்டிகளும் பாகிஸ்தானினுடைய போட்டிகள் அத்தனையும் இலங்கைக்கு மாற்ற செய்யப்பட்டிருந்தன. தொடர்ச்சியாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே முருகல் நிலை இருந்தாலும் கூட இந்தியாவுக்கு சென்று பாகிஸ்தான் விளையாடி இருந்தது. ஆனால் பஹல்காம் தாக்குதலுக்கு பின்னர் அந்த நிலைமை மாறியிருந்தது. வீரர்கள் விளையாடி இருந்தார்கள் ஆசிய கிண்ண போட்டிகள் உள்ளிட்ட போட்டிகளில், ஆனால் கைகுலுக்கிக் கொள்ளவில்லை. ஆனால் ஒரு விஷயம், பாகிஸ்தானினுடைய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தலைவர் நக்வி, அதாவது ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலினுடைய தலைவராக இருக்கின்றார். அவர் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவராகவும் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையினுடைய தலைவராகவும் ஒரு பாகிஸ்தானியராக இருந்தாலும் கூட இந்திய வீரர்கள் ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரிலே சாம்பியன் ஆனதன் பின்னர் ட்ரோஃபியை, அதாவது கிண்ணத்தை அவரிடம் பெற்றிருந்திருப்பார்கள். ஆனால் அவர் ஒரு அரசியல்வாதி, ஒரு அமைச்சர் என்ற ஒரு காரணத்தில் தான் இந்தியா அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை, கிண்ணத்தை அவரிடம் பெற்றுக்கொள்ளவில்லை. இவ்வாறு இருக்க அவரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார், இந்தியாவுக்கு எதிராக நாங்கள் இப்பொழுது விளையாட மாட்டோம். பாகிஸ்தான் அரசாங்கம் சொல்லியிருக்கின்றது, உலக கிண்ண கிரிக்கெட் போட்டிகளில் நாங்கள் விளையாடுகின்றோம், ஆனால் அதனை புறக்கணிக்கவில்லை. இந்தியாவுக்கு எதிரான போட்டி முதல் சுற்று போட்டியிலே நாங்கள் விளையாட மாட்டோம் என்று சொல்லியிருக்கின்றது. இப்பொழுது இந்த போட்டிக்கான 15ஆம் தேதி, அதாவது கொழும்பு RPMSS மைதானத்தில் இடம்பெறுகின்ற இந்த போட்டிக்காக டிக்கெட்டுகள் அத்தனையும் விற்பனையாகி இருக்கின்றன. எதிர்பார்ப்புகள், அதாவது இந்த தொடரிலே முக்கியமான ஒரு போட்டியாக, அதிக பிசினஸ், அதாவது டிக்கெட்டுகள் வருமானத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு போட்டியாக எதிர்பார்க்கப்பட்டதுதான் இது. இந்த போட்டிகளில் இப்போ இந்த போட்டி இடம்பெறாத விடத்தில் இதனுடைய ஆபிஷியல் பிராட்காஸ்ட் பார்ட்னர், அதாவது ஜியோ ஸ்போர்ட்ஸை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு மிக பெரும் நட்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக 200-400 பில்லியனுக்கும் அதிகமான தொகை வருமானம் அந்த ஸ்பான்சர்ஸ் மூலமாக கிடைக்க வேண்டிய ஒரு நிலைமை அவர்களுக்கு கிடையாமல் போகும். எனவே அவர்கள் சட்ட நடவடிக்கையை பாகிஸ்தானுக்கு எதிராக மேற்கொள்ளலாம் என்பதுதான் இங்கு சொல்ல வேண்டிய ஒரு விடயம். பார்க்கலாம் பொறுத்திருந்து. 15ஆம் தேதிக்கு முன்னர் பாகிஸ்தான் ஏதோ சில பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் இந்தியாவுடன் விளையாடுமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதிலே சதம் அடித்த வீரர்கள் என்று பார்க்கும்போது கிறிஸ் கெயில் மாத்திரம்தான் 2 சதங்களை, 2 உலக கிண்ண கிரிக்கெட் தொடரிலே சதங்களை குவித்த ஒரு வீரராக இருக்கின்றார். ஏனைய வீரர்களை பார்க்கும்போது அவர் முதலாவது, அதாவது 2007ஆம் ஆண்டு முதலாவது தொடரிலே சதத்தை பெற்றிருந்தார். அதே நேரம் 2010ஆம் ஆண்டு ஸ்ரேஷ் ரெய்னா இந்திய வீரர் மற்றும் இலங்கை வீரர் மஹில ஜெயவர்தன ஆகியோர் சதத்தை குவித்திருந்தார்கள். ஏனைய வீரர்களாக நாங்கள் பார்க்கும் போது சதம் அடித்த வீரர்களாக மெக்கலம் நியூசிலாந்து அணியினுடைய வீரர் மற்றும் அகமது ஷெஷாட் பாகிஸ்தான் அணி வீரர், அலெக்சேல்ஸ் இங்கிலாந்து அணியினுடைய துடுப்பாட்ட வீரர், தமீம் இக்பால் பங்களாதேஷ் அணியினுடைய துடுப்பாட்ட வீரர், ஜோஸ் பட்லர் இங்கிலாந்தினுடைய வீரர், ரிலி ருசோ தென்னாப்பிரிக்கா வீரர் மற்றும் கிளென் பிலிப்ஸ் நியூசிலாந்தினுடைய வீரர் சதம் அடித்த வீரர்கள். மொத்தமாக 11 சதங்கள் குவிக்கப்பட்டு இருக்கின்றன இந்த 2020 உலக கிண்ண கிரிக்கெட் தொடர்களிலே, இதுவரை இடம்பெற்ற 9 தொடர்களிலே. ஆனால் கிறிஸ் கெயில் மாத்திரம் 2 சதங்களை குவித்திருந்த ஒரு வீரராக இருக்கின்றார். அதிக ஓட்டங்களை பெற்றவர்கள் வரிசையில் விராட் கோலி காணப்படுகின்றார். இவர்தான் அதிகமான ஓட்டங்களை குவித்திருக்கக்கூடிய வீரர். 1292 ஓட்டங்களை விராட் கோலியும், 1200
20 ஓட்டங்களை ரோஹித் சர்மாவும் குவித்திருக்கிறார்கள். 20 உலகக்கிண கிரிக்கெட் போட்டிகளிலே. மஹில ஜெயவர்தன 1016. அடுத்ததாக இருப்பவர் ஜோஸ் பட்லர், இங்கிலாந்து அணியினுடைய ஆரம்ப வீரர், 1013 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். இன்னும் 3 ஓட்டங்களை பெறுவாராக இருந்தால் மஹில ஜெயவர்தனினுடைய சாதனை சமப்படுத்தப்படும். இன்னும் ஒரு 280 ஓட்டங்களை இந்த தொடரிலே ஜோஸ் பட்லர் பெறுவாராக இருந்தால் இந்த சர்வதேச உலகக்கிண கிரிக்கெட் போட்டிகளிலே அதிக ஓட்டங்களை குவித்த வீரர்கள் வரிசையில் முன்னிலை வகிப்பார். விராட் கோலியினுடைய சாதனையை முறியடித்துவிட்டு